ஆத்மத்து நின்றதனை பாவி அறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம். என் உயிரும் என் ஆன்மாவும் என்ன சொல்கிறார் பாருங்க. அங்கே ஆவியும் காயமும் போல். ஆவின்னா உயிர், காயம்னா உடல். ஆத்மாவோட என்னைக்கு இணைய போகுது? நான் சொன்னேன்ல, ஞானிகள் இறந்து உடலை விட்டதில்லைன்னு அதை சொல்கிறாரு இவங்க. ஆவியும் காயமும் போல் ஆத்மத்து நின்றதனை பாவி அறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம். நான் இந்த உடலும் உயிரும் எப்படி ஒட்டி போய் தெரியுதோ அது மாதிரி என் எண்ணமும் செயலும் ஆத்மாவோடு ஒட்டி இருக்கக்கூடாதா? அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு வருந்துறான். அந்த யார் இவன்? யார் தெரியுமா? நம்மளை மாதிரி பிச்சைக்காரன் இல்லை. ஆனால் நம்ம பிச்சைக்காரன் வந்து கூட ஊரில் என்ன மாதிரி பணக்காரனே இல்லை, நான் செய்து யாரும் செய்ய முடியாதுன்னு நின்றுக்கிறோம், ஏமாற்றின்னுக்குறோம் ஊரை. அவன் ஒரு நாட்டினுடைய ராஜா. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாட்டினுடைய மன்னன் பத்திரகிரி. அவ்வளோ பெரிய மண்ணை அந்த நாட்டையே தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் கூட சீடனாக வந்துட்டார். திருவிடைமருதூரில் மோட்சம் பண்ணிச்சார். அப்படிப்பட்ட ஞானி சொல்கிறாரு, ஆன்மாவோடு இந்த உடலும் உயிரும் ஒட்டிக்கிற மாதிரி நானும் ஆன்மாவும் ஒட்டி இருக்கக்கூடாதா? அது பிரிஞ்சிடறேன்னே அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆனால் நம்ம பிரிஞ்சாதானே உலக செயல் செய்யப்படுவோம், நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டுங்கிறோம். அவன் சேர்லையேன்னு கஷ்டப்பட்டான். அவன் ஞானியாக நம்ம ஞானியாக பாரு. அப்படி இருக்குது சாமி. எங்கும் பரவடிவாய் என்ன வடிவு நின் வடிவமாய் கங்குல் பகல் இன்றி உன்னை கண்டிருப்பதே காலம். கண்டில் கங்குல் பகல்னா தெரியுமா? கங்குல்னா இருட்டு சாமி. கங்குல்னா இருட்டு, பகல். கங்குல் பகல், இருட்டும் வெளிச்சமும் இல்லாத இடத்துல என் இறைவன் இருக்கிறான். நான் அங்கே போகிறது எந்த காலம்? இரவு பகல் அற்ற இடம். இந்த இரவு பகல் அற்ற இடத்த அவங்க என்ன சொன்னாங்க? கங்குல் பகல் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது சாமி. இன்னொரு இடத்துல சொல்கிறார் இந்த அறிவை பற்றி பாருங்கள். சத்தம் பிறந்த இடம் தான் மாயமாய் நின்ற இடம், சித்தம் பிறந்த இடம் தேர்ந்தறிவது எக்காலம். எனக்கு எங்கேருந்து சத்தம் வருது, என் அறிவு எங்கேருந்து பிறந்தது, நான் இதை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறது எந்த காலம், அதோடு ஒன்றி வாழறது எந்த காலம். அப்போது இதெல்லாம் எப்போ வரும்னா கடவுள் வழிபாட்டில் போகும்போது தான் இவன் முன்னை பற்றி நீ ஆராய்வேன். பக்தி உலக விஷயத்தில் போகும்போது இதை பற்றிலாம் நீ ஆராய முடியாது. வெளி விஷயத்தையே வெளி தோற்றத்தையே பார்த்து ஏமாந்து போய் வாழ்ந்துடுவோம். ஆனால் உன்னை பார்த்து வாழும்போது தான் நீ உஷாராக வாழறன்னு அர்த்தம். இது பிரம்மத்தை அறியத்துக்கு இதெல்லாம் வழி. ஆமாம், பண்ணலைன்னா அது அறியவே முடியாது. நீ எவ்வளோ பக்தி பண்ணினாலும் எத்தனை சாமி கும்பிட்டாலும் ஒன்றும் சாமி கும்பிட்றது போகிறது வர்றதுல ஒரு மன நிறைவுப்பா. சாமிக்கு காது இருக்குதா சொல்லு, கண் இருக்குதா? ஒன்று கண் இருந்தால் நீ எப்படியாப்பட்ட நிலைய இருக்கிறேன்றது அது பார்த்தாவது என்ன கொடுக்கும். ஒன்று காது இருந்தால் நீ சொன்னதையாவது கேட்டு என்ன செய்யும். ரெண்டும் இல்லாத பொருள். அது ஒரு உருவம். உள்ளே இருக்கிற பொருளை அது வெளியே அடையாளமாக வச்சுக்கிறாங்க. எல்லாராலையும் உள்ளே ஆராய முடியாது, இது ஆராய முடியாதும் வெளியே பார்த்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக அந்த உருவங்களை வச்சுக்கிறத தவிர அது வச்சதும் தவறு இல்லை, நம்ம தேடுறதும் தவறு இல்லை. நினைவு பொருள், நினைவு தான் காரணம். எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ் நினைவு தான். அந்த நினைவை உன் உள்பக்கமாக திருப்பிக்கினா நீ இறைவன் அடையலாம், வெளிப்பக்கமாக தெரியும்னா வழிபாடு பண்ணத்தலாம். அவ்வளோதான் வித்தியாசம். உன்னை தேடுறது தான் உனக்கு நல்லது. இப்போது உன் பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு உன்னை தேடுறான்னு தெரியாது. அப்போ உன் பிள்ளைக்கு ஒரு அடையாளம் வேணும். டேய் கோயில்கிட்ட போகணும், இது சாமிடாது, நம்மளோட சக்தி வாய்ந்தது, நம்மளை வாழ வைக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லும் போது தான் அவன் மனத்துக்குள்ளே அந்த எண்ணம் உருவாகுது. ஓ, கடவுள்னு ஒன்று இருக்குது, அது நம்மளோட உயர்ந்ததாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கல்லையே கடைசி வரைக்கும் எதுவுமே காட்டின்னு இருக்கக்கூடாது. அதை காலப்போக்கில் மாற்றிட்டணும். அப்போ முதல்ல நீ மாறினா தானே அது மாறும். நீ மாறாத அதுக்கிட்ட போய் ஓ உன்னை பாரியா முதல்ல உன்னை தித்திக்க அப்புறம் நான் பார்க்குறேன்னுமா. அதனால் முதல்ல நீ வழிகாட்டியாக அமையணும். நிறைய வித்தியாசம் தெரியும்பா. இந்த பாடம் பண்ணினா வித்தியாசம் மட்டும் இல்லை,
நீ மாறுறது தெரியும், உன் மனம் மாறுறது தெரியும், வெளி விஷயம் மாறுறது தெரியும், எல்லாமே உணருவீங்க இதில். இது நிஜம், அது கற்பனை. ஆமாம், இது அப்படிப்பட்ட வழி. ஆனால் பாடம் பண்ணணும், பண்ணால்தான் மாறும். பண்ணாமல் உபதேசம் வாங்கிறதால கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா மாற முடியாது. அதனால் பண்ணணும். இதை சொல்கிறான், அங்கே சொன்னால் 3 அறிவு. என்றன் அறிவை அறிவால் ஆராய்ந்து அறிவோடு ஒன்றி இருப்பது எக்காலம். இங்கே எத்தனை அறிவை சொல்கிறான் பார். அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில். எத்தனை அறிவு போடுறான் பார், 50 அறிவு போடுறாங்க. அறிவை அறிவால் ஆராய்ந்த, அறிவை அறிவாளியே ஆராயணும். அறிவை அறிவாளியே ஆராய்ந்து அறியும் அறிவுதனில், அதில் ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கின அறிவு. ஒரு அறிவை அறிவாளியே ஆராய்ஞ்சி அந்த அறிவிலேயே தெரிஞ்சுக்கிது எது. அதனால் சொல்கிறான், அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். அந்த அறிவை அறிவாளியை ஆராய்ஞ்சி அந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கின்னு அந்த அறிவிலேருந்து நான் பிரிவுபடக்கூடாது, படாமல் அதோடு ஒன்றியே வாழணும் சாமி. அப்போது அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம். அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுள்லேருந்து நான் பிரிஞ்சிடவே கூடாது சாமி. அறிவு 2 அறிவுன்னு காலையில் சொன்னல, சிற்றறிவு பேரறிவுன்ட்டு. அந்த பேரறிவு கடவுள். அந்த கடவுளோடு ஒன்றி நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நிறைவாழ்வு. மீதெல்லாம் குறைவாழ்வு தான். இவன் சொல்லுவான், நான் எல்லாம் வாழ்ந்தங்க, ஒரு வாழ்வு வாழல, பாவனி தெரியாத உளறினுக்கிறேன்னு தெரிஞ்சுன்னு போகவே வேணும். அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்களை ஞானிகள் நமக்கு சொல்லிட்டு போய்க்கிறான் சாமி. இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறது? ஏன் சாமி, இந்த நம்ம உயிரினங்கள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எதுவாக வந்தது அப்படின்னு சொல்கிறோம். யார் சும்மா சொல்கிறேன்? இந்த ராத்திரியில் வீட்டுங்களாண்டு வந்தம்மா காசிக்கு போனால் மகப்பே கரும்பந்தா கொஞ்சம் சோற்படுமா அப்படின்ற மாதிரி தெரியும். அப்படி மாதிரி தெரியும். பெரிய மக்கள் அகப்பை செத்து சொல்கிறான், நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவை. இதுக்கு என்ன பொருள் புரியுதா? ஏதாவது பொருள் புரியுதா? நஞ்சுன்னா என்னது? விஷம். நீ கடவுள் அடையத்துக்கு ஒன்று விஷம் சாப்பிட வேண்டியது இல்லைடாப்பா. உன் மனசை செலுத்து, நீ நவனி கடவுள் அடையலாண்டா அப்படின்றதுக்காக சொல்கிறான். நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவை. நீ கடவுளுக்கு பாதத்தை பிடிக்கிறதுக்கு ஒன்று விஷம் சாப்பிடுவானாடா, மனசை செலுத்தினா அதை பிடிச்சிக்கலான்டான்றான். அவ்வளோ கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி. கஷ்டம் கிடையாது, ஆனால் நீ கஷ்டமாக நினச்சிட்டின்னா அது கஷ்டமாகவே ஆகிடும் அப்படின்றான். அதனால் சொல்கிறான், நஞ்சுண்ட வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவே. நெஞ்சி மலை, ஐயோ என்னால் முடியாதுப்பான்னு சொல்லாத. நெஞ்சி மலையாதே நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவே. நெஞ்சி மலையாதே அகப்பே, நீ ஒன்றும் சொல்லாத, சொன்னதை மட்டும் செய். நீ வந்து குறுக்க என்கிட்ட பேசி நீ ஒன்றும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு தான் உனக்கு சொல்லிங்கிறேன். நீ இப்படி முடியுமா அப்படி முடியுமான்னு கேள்வியெல்லாம் கேட்காது. முடியும். நீ மனசை வச்சா முடியாது ஒன்றும் இல்லை, முடியும். நெஞ்சி மலையாது, முடியுமான்னு நினைக்காத, சாதாரண விஷயம் பாரு. அதனால் சொல்கிறான், நெஞ்சி மலையாதே அகப்பே, நீ ஒன்றும் சொல்லாதே. பராபரம் ஆனதடி அகப்பே, பறவையாய் வந்ததடி. பராபரம்னா ஆகாயம் ஆனதடி. அங்கிருந்து இங்கே என்ன வந்தது? பறவை மாதிரி வந்துதான். என்ன வந்தது? விந்து வந்துதான். என்ன வந்தது? விந்து. இங்கே உருவாகிக்கிற செடி கொடி மரம் கோழி கொக்கு நாய் நரி மனுஷன் கிஞ்சம் எல்லாம் எங்கேருந்துடா வந்தனா? அங்கேருந்து வந்தடா. எப்படிடா வந்தனா? பறவை மாதிரி வந்தடா அப்படின்றான். பராபரம் ஆனதடி அகப்பை, பறவையாய் வந்ததடி. தராதலம் எழுபூவியும் தானே படைத்தடி. எல்லாமே அந்த வானம் படைச்சது தாண்டா. பூமி எதையும் படைக்கலை, வேறு கிரகங்கள் எதுவும் படைக்கலை. எல்லாமே அந்த ஆகாயம் படைத்து உன்னை ஏக்கத்துக்கு வச்சுக்குதுங்க. அதனால் சொல்கிறான், தராதலம் எழுபூவியும் அகப்பே தானே படைத்தது. அவனே படைச்சதுராது, நீ ஒன்றும் படைக்க முடியாதுடா இந்த உலகத்தில். எல்லாம் அவன் படைச்சதான் இங்கே நடந்துக்கின்னு இருக்குது அப்படின்றான். நாத வேதமடி நல்நடனம் கண்டாயோ. சத்தம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்கா நீன்றது ஒன்று இல்லை, கடவுள்ன்றது ஒன்று இல்லைடா.
நாதம் தாண்டா இந்த உலகத்தையும் வாழ வச்சுனுக்குது, உன்னையும் வாழ வச்சுக்குது. உன்னை விட்டு நாதம் வெளியே போனால் உன் பேரே வேறடா. நாதன்றது ஒன்று இல்லைன்னா உலகத்தில் உலகம்ன்றது இல்லைடா அப்படின்னு அதனால் சொல்கிறா. நாத வேதமடி நல்நடனம் கண்டாயோ, அது நடனம் ஆடிங்குது உலகத்தில், ஆனால் உன்னால் பார்க்க முடியல. அது இல்லைன்னா நம்ம உலகமும் இல்லை, நம்மளும் இல்லைடான்னுட்டான். பாதம் சக்தியடி பரவிந்து நாதமடி. பாதம் சக்தியடி பரவிந்து நாதமடி. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், விந்து 2 விந்தாக இருக்குது. சூட்சம விந்து இருக்குது, ஸ்தூல விந்து இருக்குது. சூட்சம விந்துன்றது இப்போ அவர்கிட்ட கூட கேட்டேன் நான், நீ பார்த்துக்கிறியாப்பான்னு. பார்க்கல. என்ன அது ரகசியம், சூட்சமன்னா என்னான்னு கேட்டார். ரகசியம்னு சொன்னவருக்கு. அப்போது 2 விதமான விந்து இருக்குது நமக்குள்ள. அதில் ஒரு விதமான விந்தை எல்லாரும் பார்க்க, ஆணு பெண்ணு எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் சூட்சம விந்தை யாரும் பார்க்க முடியாது. சூட்சம விந்து இல்லைன்னா ஸ்தூல விந்துக்கு வேலை இல்லை. ஒரு கருத்தரிக்கவே தெரிக்காது. அதுதான் அது எப்படி இருக்குதுன்னாக்கா, இந்த நீர்க்குமிழி இருக்குதுல்ல, தண்ணியிலேருந்து மழை பெஞ்சதுன்னா ஒரு பபிள்ஸ் வருது. அந்த பபுள்ஸு மேலுக்கு பபுள்ஸ், அது உள்ளே என்ன இருக்குது, ஏர் இருக்குது. அந்த ஏர் வெளியேறுச்சுன்னா அந்த பபுள்ஸ் உடஞ்சிடும். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணும்போது இந்த சூட்சம விந்து இறங்கி இந்த ஸ்தூல விந்து அந்த பபுள்ஸ் மாதிரி எத்தும்போது எத்தும்போது யோனியில் போடுது. அப்போ இந்த பபுள்ஸ் ஓடியது, சூட்சம விந்து உழுந்த உடனே கரு உருவாகுது. இதுதான் உருவாகி வெளியே வர்றதுக்கு அடிப்படை பேஸே இது தான். அதனால் சொல்கிறான், பாதம் சக்தியடி பரவிந்து நாதமடி. பாதம்னா கிழகிற விந்து சக்திடா, மேலகிற விந்து சிவன்டா. ஸ்தூல விந்துன்றது சக்தி, சூட்சம விந்துன்றது சிவம். இது ரெண்டும் சேர்ந்து தான்டா உலக வாழ்வு. ஒரு பல்பு இருக்குது, ஒரு 1000 வாட்ஸ் வருதுன்னு லைட் பல்பு போட்டோம்னா எரியாது, கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் எரியும். அப்போ உலக உற்பத்தி ஆகுனா ஆணும் பெண்ணும் இணைஞ்சிருந்தால் தான் உலக உற்பத்தி. ஆணும் பெண்ணும் இணைஞ்சிருந்தால விந்துவும் அப்படின்ட்டான். 5 பெருபூதம் அகப்பே அதனிடம் ஆணுதடி. 5 பூதம், பஞ்சபூதங்கள், நீர் நெருப்பு காற்று ஆகாயன்றமே, இத்தனையும் எதுக்கிட்டடா ஆச்சுன்னா அந்த நாத விந்துக்கிட்ட தாண்டா ஆச்சு. சூட்சம விந்துலேருந்து தான் இதுவும் உருவாச்சு. இதனால தான் உலக செழிக்கிறதும் உலக வறுமையாக்கிறதும் அதுதான் அதனுடைய செயல்தான் அப்படின்றதுக்கு சொல்கிறான். 5 பெரும்பூதம் அதனிடம் ஆனதடி அகப்பே 4 பாதமடி நன்னெறி கண்டாயோ, மூல மனத்தாலே முக்தி அல்லவடி. வெளியே நீ பேசிக்கின்னு கடவுளை தேடிக்கின்னா ஒருபோதும் நீ முக்தி அடைய முடியாது. உனக்குள்ள மூலத்தில் நீ பூந்தினா தான் கடவுளை அடைய முடியும், உனக்கு முக்தி கிடைக்கும். இல்லைன்னா இந்த முக்தின்னு ரோடெல்லாம் பேசிக்கின்னு தான் போகலாம், நிஜத்தில் கிடைக்காது அப்படின்ட்டான். வக்கதி 5 அடியோ அகப்பே வந்த வகை கேளாயோ, ஒக்கம் ஆனதடி உண்மையது சொல்லவடி. 5 பஞ்சபூதமும் ஒன்று சேர்ந்ததான் இந்த உடல். ஆனால் இது உண்மையானா இல்லை, பொய்யான உடலாக இருக்குது இல்லையா. இந்த உடலில் நீர் இல்லைன்னா செத்து போய்டும், சூடு இல்லைன்னா செத்து போய்டும், காற்று இல்லைன்னா செத்து போய்டும். இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் வேலை செய்துங்குது. ஆனால் இது நிஜமான பொருள்னா இல்லை, பொய் பொருள்றான்ட்டான் இந்த உடம்பு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாமி. இவ்வளோ விஷயங்கள் விட்டு நம்ம எங்கன்னா போய் எங்கே சாமி கிடைக்குது? வாய்ப்பே இல்லையா? இல்லை, சிக்கலான விஷயந்தான் சாமி. இது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி விட்டாங்களே சாமி நம்மளை. அதை பார்த்தீங்கன்னாவே இந்த கேள்வி உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த பரிகாரம் நான் உன்னை நினச்சா வாழ வைப்பேன் அப்படின்றதான் பொய்யான பேச்சு. விதி இருக்குதா, மதி இருக்குதா, உனக்கு அந்த ஆர்குமெண்ட்டை தேவையில்லை. உன் வாழ்க்கை இருக்குது, உன்னுடைய பயணம் இருக்குது, உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு அந்த பயணத்தை தொடரு, நீ வெற்றி அடைஞ்சிடுவ. இங்கே விதி இருக்குதா, மதி இருக்குதான்ற ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நீ உன்னுடைய வேகத்தை விட்டுடுவ. அதனால் அது தேவையற்றது. பரிகாரம்ன்றது எவனாலையும் பண்ணி எவனும் சாதிக்கவே முடியாது. உலகம் ஃபுல்லாக பரிகாரம் பண்ணிட்டு இப்போ கொரோனாஸ் வந்தது பரிகாரம் பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டுருக்கலாமே. இது ஒரு ஏமாத்து வேலை, காசு பறிக்கிறதுக்கு. இப்போ கிளி ஜோசியன் சொல்கிறான், அதுலேருந்து 4 வார்த்தை தான் இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் படிப்பான் அத்தை, இவனும் உட்காந்து கேட்டுனுப்பான். இது யாருடைய ஏமாளித்தனம்? அது மாதிரி இந்த பரிகாரம்ன்றது ஒரு ஏமாற்று வேலை. இந்த கோயிலுக்கு போய் செய் ஜோசியனுங்க இப்போ எல்லாருமே ஜோசியன் சொல்கிறதே இல்லை. முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்ன நோய் அதுக்கு ஊசி போடுவார், மருந்து கொடுப்பார். இன்றைக்கி ஜென்ரலான விஷயம், ஒரு டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை போகிறதுக்கு போன உடனே அவர் சொல்கிற முதல்ல ட்ரீட்மெண்ட்டு வாக்கிங் போங்க நல்லா அப்படின்றார். அதே மாதிரி இன்றைக்கி ஜோசியம்ன்றது எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்க, அந்த சாமி நான் அதுக்காக காத்துங்குது. மனுஷன் செய்து வச்ச சிலடா அது.
இல்லையா? அதனால தானே சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொன்னார், நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில், கடவுள் உள்ளகிறடா, அதுக்கிட்ட போய் கும்பிட்டு கிடக்குறியாடா. அதில் தான் காயமே இது பொய்யடா காற்று எடுத்து. அதனால் சொன்னோம். அதனால் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோனோம். இதை இவ்வளவும் சொன்னவன் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ. அது என்ன சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ, சுடாத சட்டி கறி சுவை அறியுமோ அப்படின்னா, சுட்டு கொசவன் வந்து சூளையை போட்டு வேக வச்சு சட்டியில் தண்ணி ஊற்றினா தண்ணி அப்படியே இருக்கும். அப்போ அதனுடைய ருசி அது அறியாது. இப்போ நீங்கள் சொன்ன திருமூலூர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாலே, வள்ளலாரோக்கம் எடுத்துக்கிட்டால் கூட சரி, நபிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இயேசுநாதர் எடுத்துக்கிட்டாலும் சரி, யார் எடுத்துக்கிட்டாலுமே சரி, விவேகானந்தர் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எண்டிங்கோ சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபோ இல்லையா? உதாரணத்துக்கு வந்து வள்ளலார் வந்து அவர் வந்து சயின்ஸையும் டிவோஷன் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு புதுமையான முறையில் வந்து பஞ்சத்தை தீர்த்தார், மழை வர வச்சார். அவரை மாதிரி ஒரு அறிஞரோ அவரை மாதிரி ஒரு பொதுநல நோக்கத்துள்ளவரோ இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வள்ளலார் அவ்வளோ தன்னலம் கருதாத வாழ்ந்த ஒரு சயின்ஸையும் ஒரு ஒரு இதையும் நம்மளோட ஆன்மீகத்தையும் வந்து சம அளவில் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ண வள்ளலார். கடை விதித்தேன் கொள்வார் யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபெயிலியர் தான். என்ன சொன்னார்? இவ்வளோ திறமை இருந்து கூட அந்த திறமையை பயன்படுத்திக்கிறதுக்கு மக்கள் இல்லை. இல்லை, அது யாருடைய தப்பு? மக்களுடைய தப்புங்க, மக்களுடைய தப்பு தான். மக்கள் ஏன்னா அங்கே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய பிறப்பு இதுதான், உன்னுடைய வாழ்க்கை முறை இவ்வளோதான். உனக்கு கண் இருக்கிறதும் காது இருக்கிறதும் உங்கள் அம்மா விருப்பத்தில் பெறாத ஒரு விஷயம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான் சொல்லும் பொழுது, இதே போன்ற ஒரு கடவுள் ஸ்தானத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வள்ளலாருடைய தத்துவங்களை அவரால் படைக்கப்பட்ட மனிதன் வந்து அதை அனுபவிக்க தெரியல, அதை ஏற்றுக்க தெரியல, அந்த மாதிரி வாழ தெரியல. யாருடைய அவரால் படைக்கப்படலை, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அவரால் படைக்கப்படலை, அவரே படைக்கப்பட்டவர் தான். இல்லை, அவரே படைக்கப்பட்டவர். ஆனால் அவரால் யாரும் படைக்கப்படலை. அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலக மக்கள் எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் எடுத்துக்கலன்னா மகான்கள் தவறு பண்ண முடியும். நான் வந்து எந்த மாதிரி ஆன்மீகவாதி வேணும்னு நான் விரும்புகிறேன்னு சொன்னால், சாகர நிலைமையில் இருக்கிற ஒரு நோயாளி கூட ஒரு டாக்டர் பார்த்துட்டு, டாக்டர் தெரியும் அவன் செத்துருவான்னு சொல்கிறான், ஆனால் டாக்டர் பார்த்துட்டு நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நல்லாயிடும்னு சொல்கிறவன் தான் பெஸ்ட்டு டாக்டர். சரி, அந்த மாதிரி உண்மையிலே வந்து இதுதான் விதி, இது பிரகாரம் தான் இருக்குது அப்படின்னு. சரி, அப்போ அதை போகிறவனை பார்த்துட்டு நீ நல்லா இருக்கிறன்னா ஒரு பெஸ்ட் டாக்டர் போய் சொன்னாலும் பரவாயில்ல. ஆமாம், அந்த இடத்துல போய் அதை தான் சொல்லிங்கிறேன் நானும். உலகம் விதி மதின்றதை நீ ஆராய்ச்சி பண்ணாத, உன்னை ஆராய்ச்சி பண்ணிக்கன்னு நீ உன் வெற்றியை தேடி பயணம் பண்ணு. உனக்கு எதுக்கு விதி, உனக்கு எதுக்கு மதியை பற்றி பேசுங்கிற? அது தேவையற்றது விஷயம். உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். உன்னை பற்றி ஆராய், விதியை பற்றியோ மதியை பற்றியோ கடவுளை பற்றியோ ஆராயாத. ஏன்னா கடவுளை ஆராய்ஞ்சி கரை கண்டவன் எவனுமே இல்லை. நீ உன்னை ஆராய்ஞ்சி கரை கண்டு பாரு அப்படின்றதுக்கு தான். ஏன்னா இதை மாதிரி எதுலேயுமே ஒரு பொய் இருக்கும். இவ்வளோ விதி இருக்குதுங்க, நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் உலகம் ஏங்கல, அப்போ யாரோனே இருக்கும். இல்லை, அப்போ எந்த காலத்துலையும் யாரும் ஒருத்தர் வந்து இது வந்து முடிவு செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது, இது வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது, இதுதான் உன்னுடைய தலையெழுத்து, இது வந்து போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம், இந்த மாதிரியான உன்னோட அப்பா அம்மா இந்த மாதிரி ஏன் அவங்ககிட்ட போய் சொல்லணும்? இல்லை, அப்படித்தான் புகுத்தப்பட்டு இல்லை, அந்த புகுத்தலுக்கு நீ ஏன் உட்படுற? அதை தான் நான் சொல்லின்னுக்கிறேன். யாருக்கிட்டும் போயிட்டு என் விதி நாங்கள் நீ ஜோசியம் பார்க்கும்போது தான் இது நிர்ணயிக்கப்பட்டது, ஜோசியம் பார்க்கும்போது தான் இது எழுதப்பட்டது, இது தேவையற்ற வேலை. நீ உன்னை தேடு, உலகத்தை தேடு, உன் பயணம் நல்லபடியாக போகும். எனக்கு விதியா எனக்கு ஒரு இன்பமாக இருந்தீங்கன்னா எவங்கிட்டையும் எவனையும் தேட போகிறதில்ல, சொகஸாக நீ வாழ்ந்துக்கிற. ஒரு சின்ன துன்பம் வந்தால் 10 பேரை தேடி ஆர்குமெண்ட் பண்ணுற. அப்போ அந்த 10 பேரில் 4 பேர் சொல்கிறத எடுத்துக்கிற. அதுக்கு இந்த 10 பேர்கிட்ட போகாமல் இருந்தீங்கன்னா உனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. அதுக்கு யார் அடிப்படை? உன்னுடைய மனம் அடிப்படையாக இருக்குது. நன்மை இது இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு இருட்டில் ஒருத்தன் போவான், கும்மு இருட்டாக இருக்கும், போவான், நான் ஒண்டி தான் இருக்கிறேன்னு பயணம் பண்ணுவான். அவன் அடுத்த போய் சேர்ந்துடுவான். ஒரு பயங்காளி அந்த கும்மு இருட்டில் பயணம் பண்ணுவான், எது இருக்குதோ திரும்பி பார்த்து போவான், போகும்போது செத்து போயிடுவான். இதுக்கு அங்கே என்ன இருந்ததுன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, இவனுடைய பயமே அதுக்கு அடிப்படையாக இருந்தது. அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் நான் பிறந்தையா, நான் வாழ்வையா, என்னால் முடியா அப்படின்ற நம்பிக்கை ஓணுன்றேன். அந்த நம்பிக்கை விட்டு நீ ஏன் ஜோசிக்காரங்கிட்ட போகிற, நீ ஏன் பரிகாரம் பண்ண போகிற? அது உன்னுடைய தவிர. அவன் வீடு தேடி வந்தானா? வரல. காரணம் உன் பயம். நீ தைரியமா உன்னை தேடு, இறைவனை தேடாதன்ற. நான் எந்த கிளாஸ்லையும் சொல்கிறேன், கடவுள் என்ற பொருள் அட்ரஸ் கொடுத்துக்குதா?
அப்போ பரிகாரங்கிறதே கிடையாது. தேவையில்லைங்க, இல்லைங்க அது. ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ நான் ஒரு மனிதன், நான் வந்து பர்கர் சாப்பிட்றேன், மாமிசம் இல்லாமல் கூட நான் வந்து மற்ற காய்கறிகள் சாப்பிடுவேன், நான் அப்படி வாழ முடியும். சரி. அப்போ வந்து இதே நான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலி, எனக்காக படைக்கப்பட்ட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு உயிர் தான். நான் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட முடியாது, நான் புலியாக பிறந்தேன், நான் போயிட்டு பழம் சாப்பிட முடியாது, புல்லு தின்ன முடியாது. அப்போ புலியான எனக்கு இந்த உலகத்தில் இயற்கையாகவே படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்டிருக்கிற உணவுங்கிறது என்கிட்டேருந்து பலியாகக்கூடிய நலிந்த ஒரு உயிர் தான். அது நிறையா இருக்கலாம், முயலாக இருக்கலாம். அப்போது என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை உணவாக படைத்த இந்த கட்டமைப்பை, அந்த கட்டமைப்பு இயற்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கடவுள்னே நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை ஆகாரமாக படைத்தவரை வந்து எப்படி கருணையே உருவானவர்ன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, இதுதான் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ காட்டில் புலி இருக்குது, அதுக்கு மனம் இல்லை, உயிர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மனம் இருக்குது. காட்டில் எந்த புலியாவது ஒரு வீடு ஒன்று கட்டின்னு, மாடி வீடு கட்டின்னு வாழுதா? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அவசியம். நீங்கள் தெருவில் படுக்க முடியுமா? படுக்க முடியாது. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருட்டில் படுத்துங்க கிடக்கும், ஒரு பயமும் இல்லை அது. ஆனால் நீங்கள் ஒரு மனுஷன் தானே, 6 அறிவு மனுஷன் தான், ரோட்டில் படுத்துருங்க பார்க்கல, ராத்திரியில் எது வருமோ, எது கிடைக்குமோ, எது கொள்ளுமோன்னு யோசிச்சுப்பீங்க. அப்போது மனம்ன்ற ஒரு சிந்தனை உங்களாண்டுக்குது, அதுக்கிட்ட இல்லை. எது கிடைக்குதோ அது சாப்பிட்டு போயின்னே இருக்கும். அதே நேரத்தில் அந்த புலி சிங்கம் வந்து சோறாக்கி வச்சா போடும், எனக்கு கொஞ்சம் சாப்பிடாது, நெல் பொரியை சாப்பிடாது. அது மனிதனுக்குன்னு வகுத்து வைச்ச சில தானியங்கள் இருக்குது. இது நம்ம வாய் ருசிக்கு இதை சாப்பிடு, இது சாப்பிடாதுன்னு சொல்கிறது நமக்கு உரிமை கிடையாது. நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், சாப்பிடாதவங்க போட்டோம். ஆனால் தானியங்கள் மனித வகை, மனம் உள்ளவன், பிற உயிரை துன்புறுத்தக்கூடாது. சரி, உயிரை துன்பப்படுத்தக்கூடாது, புடலங்காய் ஒன்று வாங்கிட்டு வர உயிர் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் வரும், கேட்பீங்க. சொரக்காய் வாங்கிட்டு வரீங்க, கேட்கலையான்னு. சரி, எல்லாமே உயிர் இருக்க பொருள் தான். வளையலார் கூட சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. அந்த வாடிய பயிரை அறக்கலைன்னு சொன்னால் மனுஷன் இனமே இருக்காது இல்லையா? அவருக்கு சோறு இல்லை, அதனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. மனுஷனுக்கு சோறு வேணுமே, அப்போ அந்த பயிரை அறுந்துச்சானே ஆகணும். அதனால் எல்லாத்தையும் எல்லா கூடவும் சேர்த்துக்கூடாது. இப்போ ஒரு உடலங்காய் இருக்குது, உங்கள் தோட்டத்தில் தொங்குது, அது நீங்கள் போய் அதை அறுத்துங்கன்னா ஐயோ என்னை அறுக்காது, என்ன அது குதிக்குமா உங்ககிட்ட? ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்திங்கன்னா என்ன பண்ணும்? குதிக்கும். அப்போது அதனுடைய உயிரினுடைய உணர்வை உங்களால் அறிய முடியுது. இதனுடைய உயிருக்கு இருக்குது, ஆனால் அதனுடைய உணர்வை உங்களால் அறிய முடியல. அதனால் இந்த உயிர் இல்லாத பொருட்கள் இதுன்னுட்டு நீங்கள் கீரை, புளியங்காய், அது இது எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. அது உயிர் உள்ள பொருளை அது சாப்பிட்டுருக்குது. அதனால் அதுக்கு பேர் மிருகம். நீங்கள் இதை ஒதுக்குறதால உங்களுக்கு பேர் மனுஷன். மகாகவி காளிதாசன் இருந்தார் வடநாட்டில். ஆமாம், அவர் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு வந்து இறைவனுடைய சக்தி எப்படி கிடைச்சது, அவர் எந்த குருக்கிட்டனா போய் இது பண்ணாரா அப்படின்றது விளக்கமாக சொன்னேன். அதுதான் சாமி, முதல்ல அதே தான். முட்டாளும் முரட்டந்தனமாக தான் இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தை பார்க்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் மகாகவி காளிதாசன். அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்ததுன்றது, அவருக்கு ஞானம் வரல சாமி, அவருக்கு ஞானம் இறைவனால கொடுக்கப்பட்டது, சக்தியால கொடுக்கப்பட்டது. அது அவர் ஒரு ஆள் பார்த்தா இந்த இது இருக்குன்னு சொல்லி சக்தி, அது எப்படி அவருக்கு கிடைச்சதுன்றது. அவரு மாடு மேய்ச்சின்னு வர சாதாரண ஒரு ஆள் சாமி, சாதாரண ஒரு ஆள். சராசரி மனுஷனுக்கு இருக்கிற அறிவை விட அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அவரை யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு ஆள், நல்லதா கெட்டதா எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாத ஒருத்தர். அப்படி இருந்தவருக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே நான் இவ்வளோ முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு யாரை போய் சரணடைது, காளியை பண்ணுற, காளியை உபாசகம் பண்ணுறது. காளிக்கிட்ட போய் சரணடையும் போது காளி தான் வரம் கொடுக்குறான், காளி தான் வரம் கொடுக்குறான். உலகத்திலே உன்ன மாதிரி முட்டாள் இல்லை, நீ கண் கலங்கி அழுகுற, இந்த முட்டாள்தனத்தை நீக்கி உலகத்திலே உன்ன மாதிரி கவி படிக்கக்கூடிய ஆள் உலகத்திலே இல்லைன்னு நான் காட்டுறேன் பாருன்னு ஒரு இறைவனே முடிவு பண்ண ஒரு வடிவம் தான் மகாகவி காளிதாஸ். அப்படி ஒரு அந்த அருள் கிடைச்சதுனால தான் எல்லா ஞானத்தையும் பாடக்கூடிய அவருக்கு சக்தி கிடைச்சது. சரி, எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தி கிடைச்சது, அவரு விதியை அவரால் வெல்ல முடிஞ்சுதா? அதுதான் வர வேண்டியதை வந்துட்டு நாம் தலை கால் தெரியாத போயிட்டோம்னு சொன்னால் முடிவே விதியை மாற்றவே முடியாது. அதே மாதிரி அவருக்கு நடந்தது, எல்லாமே கிடைச்சிது. அவர் என்ன பண்ணியிருக்கணும், தெய்வமும் முன்னாடி வந்து தடுக்குது,
டேயப்பா இதெல்லாம் பண்ணாதடா, இப்படி பண்ணால் உன் கதை இப்படி தான் போய் முடியும்னு. ஆனால் இந்த உலகத்தில் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு அந்த கட்டுப்பாடை மீற முடியாமல் அவர் செய்ய போகும்போது அந்த தண்டனை அவருக்கு கிடைக்குது. எந்த சக்தி ஞானத்தை கொடுத்தாலோ அதே சக்தி கிட்ட இவர் உயிரும் போகக்கூடிய அந்த அளவுக்கு ஆளாச்சு. ஏன் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எப்படி இந்த தடுமாற்றம் வரும்? எப்படி சாமி வரும்? வரலாமா? வரக்கூடாது. வரலாம். ஐயா கூட சொல்லியிருப்பாரு, எப்பா அவங்களாம் நல்ல நிலைக்கு போனவங்கப்பா, நல்ல நிலைமையில இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரி, எல்லாரும் நல்ல நிலைமையில இருந்தாங்க, எவ்வளோ பேர் சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சீடம் இல்லைன்னு ஏன் சொன்னார்? நல்ல நிலைமையில இருக்கிறவங்க எப்படி சீடம் இல்லாமல் போவான்? போக முடியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும், மகாகவி காளிதாஸ் மாதிரி மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். மேலே போகும்போது ஒரு அப்பனா வாழ்த்துறாரு, பா சொல் பேச்செல்லாம் கேட்குறடா, நீ நல்லா இருடா அப்படின்னு வாழ்த்துறாரு. தப்பு பண்ணும்போது அவர் சாபெல்லாம் விடுறதில்ல, இது இவ்வளோதான், அது கர்ம, அதை விடாத பரட்டி அடி. இங்கே வந்தும் அதால் திருந்த முடியலன்னா வேற எங்கே போய் திருந்த போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு? எதையுமே அவர் திட்டவே இல்லை. ஆனால் இந்த மடையனுக்கு என்ன தெரியும்னா, என்ன பாருங்க அன்னிலேருந்து அப்படி தாங்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் மனசில் என்ன நினச்சா தெரியுமா? ஆனால் அவருக்கு தெரியும் தனக்கு ஒரு சீடம் இல்லை. புதுமை சித்தர் பண்ண மாதிரி தான், தனக்கு ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் எதுக்கடின்ற மாதிரி நான் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன், எனக்கு ஆயிரக்கணக்கான சீடர் தான் சொன்னார். கடைசியில் ஒன்று சொல்லுவார், எனக்கு சீடம் ஒத்த கூட இல்லைப்பா. ஏன்னா இந்த பாடம் எப்படின்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி, இதெல்லாம் நடந்துட்டா அப்படியே இருப்பேன்னு வாழ்க்கை நிதர்சனம் கிடையாது. அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன். எப்பா ஈசன் பக்கத்தில் இருக்கிறன்னு கூட கொஞ்சம் கூட சாதாரணமாக இருந்துடாதப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அது எப்போ வேணால் உன்னை தூக்கி வந்து களத்தில் இறக்கி விட்றோம். அந்த ஒரு உண்மை அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மேலே ஏறினவெல்லாம் நாளைக்கு அங்கேயே இருப்பானான்னு டவுட்டு. இவனை நம்பி நம்ம எந்த வாக்கியம் கொடுத்துடவே கூடாதுன்னு அவர் கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு சீடை இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மகான் இந்த காலத்துலையும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நாளைக்கும் என்ன ஆக போகுது தெரியும். புரியுதுங்களா? மகான்கள் யாரும் சாதாரண ஆளுகள் கிடையாது. எல்லாருக்கும் இப்போ ஐயாவுக்கு என்ன நிலையில் இருக்கிறான்னு கூட யாருக்கும் யோசிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லை, அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை. ஒரு சமாதின்றது தனக்குள்ள அந்த உயிரை உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத அந்த சாகசத்தை யாரால் பண்ண முடியும்னா ஒரு மகானால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, ஒரு சமாதி அடைஞ்சால் அந்த உடல் என்னெல்லாம் இருக்கும், அந்த உடம்புல என்னெல்லாம் மாற்றம் வரும்னு சொன்னாரோ, அந்த மாற்றங்கள் எல்லாம் ஐயாவோட உடம்புல இருந்ததை யார் பார்த்தா? நாங்கள் பார்த்தோம். நாங்கள் பார்த்ததுனால அந்த உண்மையை சாதிக்கிறோம். சத்தியத்தை சாதிச்சா மட்டும்தான் நிற்கும். என் மனசுலேயே வச்சுட்டு ஆமாம் ஆமாங்கன்னு போயிட்டானா யார் காப்பாற்றுறது? நாம தானே காப்பாற்றி ஆகணும். அவர் அந்த உடம்புல நிற்கிறாருன்றதை உணர்ந்தோம். ஏன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த உடம்புல அறிகுறியை நாங்கள் பார்த்தோம். சராசரி மனுஷன் இந்த உடம்பை மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் அவரை உள்ளே கூட்டுன்னு போய் அந்த உடம்பை பரிசுத்தமாக கழுவும் போது அந்த உடலில் நடக்கக்கூடிய 1000 விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஒரு இடத்துலையும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, சமாதி ஆகும்போது இந்த உடம்புல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்பா, அதை வச்சு நீ கண்டுக்கலாம், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் எதை சொன்னாரோ அந்த எல்லா அறிகுறியும் அந்த உடலில் இருந்தது. அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம வளைஞ்சு கொடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது சாமி. இதை பார்க்காம எல்லாரும் மாதிரியே வந்துட்டு அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்த எல்லாருக்கும் இந்த உடம்பை மட்டும்தான் பார்த்தாங்க. இந்த உடலுக்குள்ளே நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதனால எப்பவுமே காற்று மாறுற மாதிரி இந்த மனசை மாற்றின்னு போயினாக்கிறான். இவர் இல்லைன்னா அவர், அவர் இல்லைன்னா அவர். திருமூலரே 4 பேர் தான் வந்தாங்க அங்கேருந்து. அவர் சொல்கிறார், 8 பேர் நாங்கள் அங்கே இருந்தோம், 4 பேர் அவர் பக்கத்தே உட்காந்துட்டாங்க, நாங்கள் 4 பேர் தான் வந்தோன்னு. அப்படி தானே சாமி? ஆனால் இன்றைக்கி 1000 பேர் வந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் டைரெக்டாக சிவன்கிட்டேருந்தே வர வாங்கின்னு வந்தோன்னு சொல்கிறாங்க. யாராவது வர முடியுமா? வர முடியுமா? சிவனை எவனாவது பார்த்துருக்க முடியுமா? ஐயா கேட்பாரு, சிவனை கும்பிட்றேன் சிவனை கும்பிட்றேன், யாரா சிவனை பார்த்தீங்க? சிவன் இருக்கிறாருன்னு தான் உடம்புல யாரும் பார்த்தாங்களோ அவங்களால மட்டும்தான் சிவத்தையே காட்ட முடியும்.
பார்க்காத சராசரி மனசான சிவத்தை காட்ட முடியுமா? எங்கள் அப்பா யாருன்னு நான் பார்த்தேன், அதனால எனக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு இவர் தான்ப்பா அப்பான்னு சொல்ல முடியும். பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ சிவனை யார் காட்ட முடியும்னா, யார் பார்த்தாங்களோ, யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் சிவனை காட்ட முடியும். மற்ற யாராலையும் சிவனை காட்டவே முடியாது. மற்றவங்களாம் யார்? சராசரி மனுஷன் மட்டும்தான். ஏன்னா ஒரு குருநாதரால் மட்டும்தான் இந்த மூச்சானது தினம் தினம் சாகுது. என்ன சாமி தினம் தினம் செத்துதுன்னா அப்புறம் நான் எப்படி உயிராகிறேன் அப்படின்னு சொன்னால், இது 21,600 முறை இந்த சுவாசம் நடக்குது. இதை என்னைக்காவது நம்ம குறைச்சிக்கிறோமானா, இதை குறைக்கிறதே இல்லை, இன்னும் அதிகப்படுத்துகிறோம். மனசில் ஒரு ஆசை உதயமானால் இந்த 21,600ன்ற மூச்சு இது இன்னும் அதிகப்படும். மனசில் காமம் அதிகமானால் இந்த மூச்சோட அளவு இன்னும் அதிகப்படும். அப்போது என் வாழ்நாளில் நான் எதையெல்லாம் தேடி ஓடணும், காமத்தையும் ஆசையும் பாசையும் தேடி நான் ஓட 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 என்னோட மூச்சு விரயமாகினே இருக்குது. மூச்சு விரயமாக என்னோட ஆயுள் விரயமாகிட்டே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? தினம் தினம் இந்த மூச்சு செத்துக்கினே இருக்குது. இப்படி சாகக்கூடிய ஒரு மூச்சை சாகா கலையாக மாற்றணும். சாகா கலையாக மாற்றணும்னா புலன்கள் வழி போகாமல் இந்த மூச்சை உள்ளுக்குள்ளே ஓட்டக்கூடியது யாருக்கு தெரியும்னா, சாகாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாகா கலையை கற்றுக் கொடுக்க முடியும். சாக போகிற மனுஷனால் சாகா கலையை கற்றுக் கொடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ சாகாமல் இருக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை வந்ததோ, சாகாமல் யார் இருக்கிறாரோ, யார் சிவமாக இருக்கிறாரோ, யார் சாட்சியாகிறாரோ அவரை பிடிச்சால் மட்டும்தான் நாம் சாகாமல் இருக்க முடியும். சாகக்கூடிய யாரை பிடிச்சாலும் நமக்கும் அந்த மரணமானது தொத்திக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே நாம் நம்ம கொள்கையில் தெளிவாக இருக்கணும். இந்த மூச்சோட ரகசியம் ஒன்று இருக்குது, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பியாசிக்கு ஒரு இந்த மூச்சோட ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எப்போ மாற்றலாம், எப்படி மாற்றலாம், எந்தெந்த நிலையில் மாற்றணுன்ற அந்த அறிவு அவங்களுக்கு வேணும். அந்த அறிவு இருந்தால் யார் சொல்லுது நாம் கேட்கவே மாட்டோம். ஏன்னா எனக்கு தெரியும் நாம் சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அப்போது நானும் இந்த மூச்சோட உறவாடணும். ஊரோடையோ இந்த உலகத்தோடையோ உற்றார் பற்றோட உறவாடினா நம்மளை கொண்டு போய் ஊருக்கு எல்லையில் வச்சுருவான். நம்ம ஊருக்கு உள்ளே வாழணும்னு ஆசைப்பட்றோம். சரிங்களா? எப்போவுமே கவனமாக இருங்க. சொல்லுங்க சாமி. புரியுதா சாமி? எல்லார் நிலையும் மாறும். எல்லார் நிலையும் மாறணுன்றதுக்கு வழிகாட்டி மகாகவி காளிதாஸ் ஒருத்தர். புரியுதுங்களா? மாறாமல் இருந்தால் அவங்க தலையும் தப்பும். மாறினா மேலகரம் போட்டுருவான், வரம் குத்துவன் எடுத்துருவான். சாமி எடுத்துருவான். சொல்லு சாமி. அப்புறம் திருக்கட்சி நம்பியும் ராமநாதர் தான் வந்து பெருமாள் பார்த்துருக்காங்க. ஆமாம். திருக்காட்சி நம்பிக்கும் ராமநாதருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, அவங்க கிட்ட இருக்கிற வித்தியாசம்? ரெண்டு பேரும் வேற வேற காலம். ரெண்டு பேரும் வேற வேற காலம். ஆனால் ரெண்டு பேருமே இதுதான் உண்மை, பெருமான் தான் உண்மைன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவரு தான் வாழ்நாளெல்லாம் பெருமான் போயிட்டாரு. அந்த பாரம்பரியத்தில் வந்த யாரும் சரணை தொட மாட்டாங்க. யாரு? ராமானுஜரோட பாரம்பரியத்தில் வந்தவங்க யாரும் தொட கூட மாட்டாங்க. அவருக்கு வந்து குருநாதர் இருந்தார், ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை குருநாதர் இருந்தார். அதான் சாமி, அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் ராமானுஜர் தன்னோட தாழ்த்தப்பட்ட குருநாதரை அவங்க வீட்டு வரையும் கொண்டு போகிறாரு, வீட்டில் சாப்பிட வைக்கிறாரு. அவர் தான் என் குருன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இந்த திருக்கட்சி நம்பி தான் மற்ற அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கு வரைக்கும் யாரை உலகம் பேசுறதுன்னு சொன்னால் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த அந்த திருக்கட்சியை நம்பியை மட்டும்தான் இன்ன வரைக்கும் உலகம் பேசினீங்க சாமி. இன்னைக்கு இந்த சபையில் யாரை வச்சு பேசுகிறா? அவங்க கூட பிறந்தவங்க யார் பேரா தெரியுமா? யார் பேரும் தெரியாது. ஏன்? இன்னைக்கு அவருக்கு பூந்தமல்லியில் ஐவேல் ரோட்டில் இருக்குது பெருமாள் கோயில், அது அவர் இடம் தான் சொல்கிறேன். அதே தான் அந்த கோயில். இப்போ இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கிற கோயில் திருக்கட்சி நம்பிக்காக அவங்க பாரம்பரியமாக சொத்து இதை வச்சு போச்சுக்கப்பா அப்படின்னு அவங்க பூர்வீகமாக கொடுத்த சொத்துல தான் இன்றைக்கி ஒரு பெருமாள் கோயில் கட்டி அந்த பெருமாள் கோயிலில் பூவெல்லாம் எடுத்துன்னு போய் தான் காஞ்சிபுரம் வரதராஜருக்கு டெய்லி மாலை போட்டு இருந்தார். அப்போது சுயநலம் இருக்கக்கூடாது எங்கேயுமே. அது பக்தியாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் சுயநலம் இருக்கக்கூடாது. எல்லாம் எதை அழிக்க வரோம்னா எனக்கு எந்துன்ற ஒன்று அழியணும். உன்னால் பக்தியில் அழிக்க முடியும்னா அழிச்சிக்கோ, நீயும் நாளைக்கு ராமானுஜரா ஆவ,
நீயும் நாளைக்கு திருக்கட்சி நம்பி ஆவ. இல்லை யோகத்தில் தான் அழிக்க முடியும்னா நாளைக்கு நீயும் ஒரு ஞானியாவ, நீயும் ஒரு மகானாவ. யாரால் எதில் அழிக்க முடியுமோ அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழி எடுத்துக்க வேண்டியதான் சாமி. அதுக்கு உதாரணமாக தான் மகான்கள் எல்லாம் உருவாகிறாங்க. சரிங்களா? ராமானுஜரோட வாழ்க்கை பெரிய போராட்டமான வாழ்க்கை. இன்னைக்கு யாரையோ பார்த்துருப்போம். ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை, இப்போ கம்யூனிஸ்டில் ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், கியூபாவில் ஒரு அதிபர் யார், பிடல் காஸ்ட்ரோ. அவரும் ரொம்ப காலம் வாழ்ந்துக்கிறாரு, அந்த நாட்டோட அதிபராக இருந்தார். யாரை எதிர்த்து வாழ்றாருன்னா அமெரிக்கா என்ற ஒரு தேசத்தை எதிர்த்து, அமெரிக்கா என்ற ஒரு தேசத்துக்கு பக்கத்திலே வாழ்றாரு. சின்னோண்டு நாடு, யானைக்கு எலிப்பொறி மாதிரி இருக்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு அதிபர். ஆனால் அமெரிக்காவில் அந்த நாட்டை அடிக்கவே முடியல, அவரை வந்து மாற்றவே முடியல. அவங்கள எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவரோட கடந்த காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவர் வாழ்க்கையில் 100 முறைக்கு மேலே அவருக்கு விஷம் கொடுத்து சாகடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிறாங்க. யாரு? பிடல் காஸ்ட்ரோ. சாகிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ண மாதிரி ராமானுஜரோட வாழ்க்கையில் ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, சம்பிரதாயத்தெல்லாம் உடைக்கிறார். யாரும் இந்த சமூகத்தை உயர்ந்தவனும் இல்லை, யாரும் தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அதனால எல்லாரும் ஒன்று தான் சொல்லக்கூடிய அந்த மரபை உடைக்கிறார் அவர். எந்த மரபை? வேற வேற, நீ வேற நான் வேற ஆச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபுலேருந்து வந்து அந்த மரபை எல்லாத்தையும் உடைக்கும் போது அந்த சம்மந்தப்பட்டவங்க அவரை இவர் இருந்தார்னா நம்மளோட சம்பிரதாயத்தை காலி ஆகிடும்னு சொல்லி பல தடவை அவரை முயற்சி பண்ணுறாங்க. ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை காப்பாற்றணும்னா ஒரு மகானுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது. நாமெல்லாம் எந்த மொழி சாமி? நாமெல்லாம் ஒரு தூசு. இன்னும் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற தைரியம் இருக்கிறதுனால நாம் எப்போவுமே போராட தயாராக சாமி. அந்த மாதிரி நம்ம போராடணும்னு நினச்சோம்னா இந்த மகான்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். எங்கேயுமே அவங்க வளையவே இல்லை. இதுதான் முடிவுன்ட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் அந்த முடிவுலேருந்து அவங்க மாறவே இல்லை. இந்த ஒன்றை நாம் எடுத்துக்கிட்டோம்னா நாம் பயணம் தொடாத போகலாம் சாமி, கெடாமல் போகலாம். சரிங்களா? ஆத்மா ஆத்மானம் சாமி.